வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்போதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இரட்டை இலை விவகாரம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமையப் போகிறதா என்ற பேச்சுக்கள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு அவர் நிறைய விதமான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் பார்த்திங்கன்னா இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலிலும் படுதோல்வியை அதிமுக தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இதே நிலைமை நீடித்து கொண்டே போனால் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடாது, வெற்றியின் பயணத்தை தொடங்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பல கட்ட முயற்சிகளை எடுக்கிறார். ஆனால் பல நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், சீனியர் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எல்லாரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி அடையும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் அதிமுக நடைபெறுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பேச்சுக்கள் மட்டும்தான் நடைபெறுகிறது, மொத்த செயல்பாடுகள் எதுவும் நடைபெறல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இரட்டை இலை விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இரட்டை இலை விவகாரத்தில் சூரியமூர்த்தி என்பவர் பார்த்திங்கன்னா டெல்லி கோர்ட்டில் முடக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதில் பார்த்திங்கன்னா சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விதமாக கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸ் பார்த்திங்கன்னா இப்போது அவங்கவுங்க தனிப்பட்ட எழுத்துப்பூர்வமான வாதங்களை முன்வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேர்தல் வரப்போகுது. என்ன தேர்தல்னால் ஈரோடு இடைத்தேர்தல். நம்மளுடைய ஈவிகே இளங்கன் அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருந்தார். அவர் இப்போ அவர் அந்த இடத்துல வெற்றி பெற்றார். திமுக காங்கிரஸில் வெற்றி பெற்ற நிலையில் கூட்டணியில் அந்த ஒரு வெற்றி பெரும் விதத்தில் இருந்தது. அதே வெற்றி திருப்பும் அமையணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் செயல்பட்டிருந்தாலும் அதிமுக அங்கே கால் ஊண்டணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆதிக்கமாக இருந்தது அதிமுக. இப்போது இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் அவர் வெற்றி பெற்றதுனால இந்த ஒரு இடைத்தேர்தல் பிப்ரவரியில் வரும் அப்படின்னு ஒரு முடிவாக பேசப்பட்டுகிறது நம்மளுடைய தேர்தல் ஆணையம் மூலமாக. ஏனென்றால் தேர்தல் நடத்தியே ஆகணும், அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா கட்சிகளும் நாங்கள் போட்டிக்கணும், நான் போட்டிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரத்தில் இருக்காங்க. இதில் அதிமுக உள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்களும் பெரும் விதத்தில் போட்டிடணும். ஏற்கனவே ஓபிஎஸ் அதில் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஆட்களை நிறுத்தினார், அவருடைய வேட்பாளர் நிறுத்தினார், இபிஎஸ் நிறுத்தினார். அதுக்கப்புறம் நம்மளுடைய மோடிஜி அப்படி இப்படி கூட்டணி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தை மூலமாக வாபஸ் பெற்றார் ஓபிஎஸ். சரி, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வச்சு வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் அப்பயும் தோல்வியை சந்தித்து விட்டார்கள். இதனால் இப்போ வரக்கூடிய தேர்தலாச்சு நம்ம வெற்றி பெறணும், இடைத்தேர்தலில் ஆரம்பித்தாச்சு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஓபிஎஸ் அப்போ என்ன பேச போகிறாருன்னா, எல்லாருமே ஒன்றுபடுறதுக்கான வேலைகள் நடக்கணும், நமக்கு சாதகமாக எல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தம்முடைய ஆதரவாளர்களை வச்சு ஈரோடு இடைத்தேர்தலில் ஏதாவது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக ஒன்றிணைப்போ இல்லை தமக்கு சாதகமான வெற்றி அதிமுகவுக்கு படைக்கவோ ஏதோ ஒன்று பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்தால் அதிமுகவில் பலவிதமான திருப்பங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. என்ன நடைபெறப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.